இப்போ அம்மாவை எங்கப்பான்னு, அவன் எங்கே போகிறான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவளை பற்றி உனக்கு தானே எல்லாமே தெரியும். அவள் என்ன செய்கிறா, என்ன மாதிரி பண்ணுறாங்கிறது நீங்கள் 2 தானே கூட்டுக்கலாம் வாணிக அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு, மனோஜ் இருங்க, அங்கிளும் ஆண்டியும் பேச மாட்டாங்களா, அதனால் அங்கிள் அப்படி தான் பதில் பேசுவாங்க. ஆண்டி வீட்டுக்குள்ளே தான் எங்கேயாவது இருப்பாங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா ஏம்மா அப்படின்ட்டு மனோஜ் உள்ளே போகிறாரு. அம்மா இங்கே வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அடுத்து ரோஹிணி வந்துட்டு மீனா பார்க்குறாங்க. மீனா பார்த்துட்டு, மீனா முத்து எங்கே அப்படிங்கிறாங்க. உள்ளே தான் இருக்காங்கன்னே, கூப்பிடுங்க அவர் அப்படிங்கிறாங்க. சரி நான் அவங்க கூப்பிட்றாங்க. அடுத்து ஸ்ருதி எங்கன்னே, இன்னும் அவங்க 2 பேரும் வரல அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, எல்லாருக்கு முன்னாடி வச்சு கூப்பிடலாம், எல்லாரும் முன்னாடி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி நான் பார்த்தேன். பரவாயில்ல, அவங்க இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஓகே தான் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முத்து வந்துடுறாரு. என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உங்களுக்கு தான் கூப்பிட சொன்னாங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய அம்மாவும் வந்துடுறாங்க. என்னடா அப்படின்னு மனோ சொல்கிறாங்க. அம்மா நான் இருக்கிற வரைக்கும் உங்கள் யார் முன்னாடியும் உங்களை வந்து அவமானப்படுத்த மாட்டேன், யார் முன்னாடி உங்களை அசிங்கப்பட விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முத்து வந்துட்டு, டேய் அவங்க அம்மா அவமானப்படுறதேவும் ஒன்னால தான்டானே, தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து சண்டை போடுறாங்க. ரோகிணி அவர் இப்படி பேசுறதுக்கு காரணமே உங்கள் வீட்டுக்கார